நான் ரீசெண்டா பல்லாவரம் போயிருந்தப்ப, அங்க ஒரு கடையில பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் நெறைய கொட்டி வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இது ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதான்ற ஒரு டவுட்லயே தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் எல்லாமே போயிருந்துச்சு. தண்ணி பட்ட மாரியும் இருந்துச்சு. அதனால என்ட்ட பவர் பேங்க்கும் அப்ப கிடையாது. செக் பண்ணி வாங்கிட்டு வரலாமா அப்படின்றதுக்காக வேண்டி, இதோடைய பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். ரூ. 50ன்னு சொன்னாங்க. சரி ரூ. 50 தானே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டேன். இத வாங்கிட்டு வந்துட்டு நான் வீட்ல வந்து யூஸ் பண்ணவே இல்ல. அப்படியே வச்சுட்டேன். சரி இன்னைக்கு தான் நான் எடுத்திருக்கிறேன். இது ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறதையும் இப்பதான் பார்க்கவே போறேன் நானு. இது நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, சார்ஜ் போட்டோம்னா சார்ஜ் ஆகும். அந்த மாதிரி தான் இதுல குடுத்துருக்காங்க. ஏன்னா உள்ள ஒரு பேட்டரி ஒண்ணு இருக்கும். பேட்டரி நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம எங்க வேணாலும் எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்குது. நான் இது சார்ஜ் போட்டு பார்த்தேன். சார்ஜரே ஆகவே இல்ல. அப்ப இது ஒர்க்கிங் ஆவாது போல. என்ன காரணமா இருக்கும் அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. சரி அப்ப நம்ம இதை பிரிச்சு பார்த்துருவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது உள்ள பேட்டரி ஏதாவது போயிருக்கும். இல்ல ஒருவேளை பேட்டரியே இல்லாம கூட இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பெரும்பாலும் பேட்டரி இருக்கிற ப்ராடக்ட்டை நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம வச்சிருக்கிறோம் அப்படின்னா, பேட்டரி வந்து டெத் ஆயிரும். அப்புறம் திரும்ப நம்ம அந்த பேட்டரி எடுத்து பூஸ்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால சரி ஓகே இப்போ இதை நம்ம பிரிச்சிருவோம். பிரிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது உள்ளுக்குள்ள பேட்டரி இருக்கா இல்லையா, இல்லை அந்த பேட்டரியை வந்து நம்ம திரும்பவும் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத. இந்த ப்ளூடூத்தை பிரிக்கிறது எப்படின்றது பார்த்தீங்கன்னா, மேலே வந்து இந்த மாதிரி ஃபில்டர் மாதிரி இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே தான் எப்பயுமே ஸ்க்ரூ டைப்புங்கள்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது பேஸ்ட் போட்டு ஒட்ட வைக்க மாட்டாங்க. நாளைக்கு இந்த ஸ்பீக்கர்லேயோ இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற போர்ட்லேயோ இதுலையோ ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நம்ம ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இதை பேஸ்ட் போட்டு ஒட்ட வைக்க மாட்டாங்க. இதை பிரிச்சதுக்கப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு 4 ஸ்பீக்கர் இருக்கிற செட்டப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது 4மே ஸ்பீக்கர் கிடையாது. இந்த லாஸ்ட்ல இருக்கிறதும் இந்த லாஸ்ட்ல இருக்கிறது மட்டும்தான் ஸ்பீக்கர். சென்டர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சும்மா அந்த ஒரு வைப்ரேட்டருக்காக வேண்டி அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அது இருக்குது. ஆனால் ஸ்பீக்கர்லாம் பார்த்தா நல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் வெயிலே இருந்திருக்கும் போல. அதனால அது எல்லாமே வெடிச்சு போன மாதிரி இருக்கு. இதோடைய சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னும் தெரில. நடுவில் ஒரு டிஸ்பிளே, அது போக இண்டிகேஷனுக்கு ஒரு லைட் ஒன்று இருக்கு. இதை நம்ம ரிமோட்லேயுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 2 in 1 தான் போல. அதனால இதை வந்து நம்ம ப்ளூடூத்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், எஃப்எம் போட்டுக்கலாம். அது போக பின்னால் பென்ட்ரைவு, எஸ்டி கார்டுக்கெல்லாம் கேப் இருக்குது. சரி இப்போ நம்ம இது ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துருவோம் அப்படின்றக்காண்டி கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கவர் செம்ம டைட்டாக இருந்தது. அதனால என்னால் அதை ஓப்பன் பண்ண முடியல. சரி ஸ்க்ரூ டிரைவரை போட்டு ஒரு வழியாக நம்பி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கரு, அதுவும் சின்ன சின்ன ஸ்பீக்கர் தான் இருக்குது. சரி நம்ம இது ஒன்றும் அதிக காசு கொடுத்து ஒன்று வாங்கலையே, 50 ரூபாய்க்கு தானே வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போர்டை பிடிச்சி இழுத்தா போர்டு வரவே மாட்டேங்குது. என்னடா போர்டு இவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு 2 பக்கம் பேஸ்ட் வச்சு நல்லா லாக் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக பிடிச்சி இழுத்து அதை பிச்சு எடுக்காமல் எப்படியே கழட்டி எடுத்துட்டேன். பேட்டரி பார்த்தீங்கன்னா பேட்டரி உள்ளே இருக்குது. ஆனால் பேட்டரியில் வந்து சுத்தமாக சார்ஜ் இல்லை போல். நம்ம சரி திரும்ப சார்ஜ் போட்டு பார்ப்போம், உள்ளே ஏதாவது லைட் வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். அந்த மாதிரி லைட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை. சரி அப்போ பேட்டரி தான் ப்ராப்ளம். இந்த பேட்டரியை கழட்டிட்டு என்கிட்ட வேறு பேட்டரி இருக்குது. சரி அதை வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்தேன். வேறு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. சரி அப்போ நம்ம பேட்டரி தான் போட்டு பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய பேட்டரி எடுத்து போட்டு பார்த்தேன். இந்த பேட்டரியில் வந்து சார்ஜர் இருக்குது. அதனால நம்ம நார்மலாக போட்டதுமே சார்ஜ் இருக்கிறதுனால ஆன் ஆகிருக்கணும். ஆனால் எங்கிட்ட இருக்கிற பேட்டரி போட்டுமே இது ஒர்க் ஆகலை. அப்போ இது போர்டில் ஏதோ கம்ப்ளைண்ட்டு அப்படின்றதுக்காக வேண்டி ஏதாவது தூக்கி பழைய இரும்பில் போட்டாங்க போல். சரி ஓகே நம்ம தான் ரெடி பண்ணுவோமாச்சு, ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்போ பார்த்தேன் ஒருவேளை நம்ம சுவிட்சை எதுவும் ஆன் பண்ணாமல் வச்சுருப்போமோ அப்படின்ட்டு திரும்ப ஆன் பண்ணிட்டு போட்டு பார்த்தேன். அப்போவுமே ஒர்க் ஆகவே இல்லை. அப்போ இது போர்டில் தான் ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான். சரி அதனால என்ன பண்ணேன்னா, டைரெக்டாக பவரை பைபாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபாஸ் பண்ணி பார்த்தேன். சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டும் போட்டு பார்த்தேன், ஆன் பண்ணிட்டும் போட்டு பார்த்தேன். எங்கேயுமே வேலை பார்க்கல. சரி அப்போ கெப்பாசிட்டி தான் டேமேஜ் ஆகிருக்கும் அப்படின்னு கெப்பாசிட்டரில் டைரெக்டாக லைன் கொடுத்தேன். இந்த போர்டில் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் ஸ்பீக்கர்லேயும் சவுண்டு கேட்டுச்சு, ஆன் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்போ இதுதான் இதுக்கு வழி, வேறு வழியே கிடையாது. ஏன்னா பேட்டரி இல்லாமல் ஒன்றே டைரெக்டாக நம்ம பைபாஸில் தான் லைன் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி லைன் வந்து டைரெக்டாகவே கொடுத்து பார்த்தேன். இதில் ப்ளூடூத்துமே ஆன் ஆச்சு. ஏன்னா இது வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தானே, அதனால் ப்ளூடூத்லேயே நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதோடைய சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு யோசித்தேன். சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல, ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரி ஒருவேளை இந்த கவர்லாம் கழட்டி இருக்கிறதுனாலே தான் அப்படி தெரியலாம், இல்லை இந்த ஸ்பீக்கரில் டேமேஜ் ஆகிருக்கிறதுனாலே தான் அப்படி கேட்குது போல், ரொம்ப சவுண்டு கம்மியாக இருக்கிற மாதிரி அப்படின்னு யோசிச்சுட்டு சரி இது வால்யூம் எதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தேன். வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை.
ஏன்னா இதோடைய வால்யூமே அவ்வளோதான் போல. சரி ஓகே, இப்போ இது வந்து நம்ம சி டைப் ஒரு பின் ஒன்று இருக்குது எங்கிட்ட. அந்த பின் போட்டு இதை வந்து டைரெக்டாக லைன் கொடுத்துருவோம். அப்படி லைன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பேட்டரி இல்லாமல் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன, சார்ஜர் போட்டால் மட்டும் சார்ஜ் ஆகாது, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இதிலேருந்து லைன் போய் இந்த போர்டு ஆன் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி தான் நான் இப்போ பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்ததுனால கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உள்ள பேட்டரி எதாவது வச்சு நம்ம திரும்ப வேறு ஏதாவது போர்டு போட்டு இதை செப்பரேட்டாக பேட்டரியோடு ஆன் பண்ண முடியுமான்னு. ஆனும் ஆச்சு, ஓகே ஒர்க் ஆகுது, அப்போ இது நல்லா தான் இருக்குது, வேலையும் பார்க்குது அப்படின்றதுனால சரி இதோடைய கவர்லாம் லாக் பண்ணோம்னா ஓரளவுக்கு சவுண்ட் இருக்கலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா எஃப்எம்க்கு வந்து இதில் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் ப்ளூடூத்தில் பாட்டு போடுறீங்க அப்படின்னா சவுண்டு கம்மியாக இருக்குது. அதனால சரி ஓகே, அப்போ கவர் போட்டோம்னா கூட சவுண்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா கவர் வந்து எல்லாத்தையுமே அடைச்சி லாக் பண்ணிடும் இல்லையா. அப்படி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட் எல்லாம் எரியும் போது பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இந்த பாக்ஸை நம்ம வந்து 50 ரூபாய்க்கு வாங்கினோமா அப்படின்ற அளவுக்கு எனக்கு நினைக்க தோணுச்சு. வால்யூம் வச்சு பார்த்தேன், ஓரளவுக்கு சவுண்ட் நல்லாவே இருக்குது. பட் ஆனால் எஃப்எம்மில் வந்து சவுண்டு சூப்பராக இருக்குது. ஏன்னா எஃப்எம் தான் அதிக சவுண்டை கொடுக்குது, கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால அதையுமே இது பண்ணேன். பின்னால் பார்த்தா ஸ்விட்ச் எதுவுமே ஒர்க் ஆகலை, ஏன்னா நம்ம தான் டைரெக்டாக பைபாஸ் பண்ணிட்டோம்ல. மேலே இருக்கிற அத்தனை பட்டனுமே ஒர்க்கிங் தான், ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மட்டும் வேலை பார்க்க மாட்டேங்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன எடுத்து ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்ததுனாலும் அதையும் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கர் நம்ம 50 ரூபாய்க்கு வாங்கினது ஒர்த்தா இல்லை ஒர்த்து இல்லையா நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு இது வந்து ஓகேன்னு தான் தோணுது. 50 ரூபாய்க்கு இது ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான்.